குட் ஈவினிங் கைஸ். அழகான இந்த மாலை நேரத்தில் உங்களை எனது யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா சீஸ் கோன் ரெசிபி. நிறைய பேர் இந்த சீஸ் கோனை மேஜிக் கோனில் தான் ட்ரை பண்ணி இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் வீட்லேயே செய்யலாதா? வாங்க இன்றைக்கி செய்யலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மேஜிக் கோனை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சோளத்தை அவிச்சு எடுத்து கொள்ளுங்க. பிறகு நான் இந்த சோளத்தை எப்படி கலட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் முறையை பார்ப்போம். வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்பூனால் அவித்து எடுத்த சோளத்தோட ஒரு லைனை செலக்ட் பண்ணி அந்த லைனை கலட்டி கொண்டு போங்க. இப்படி நீங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக அந்த சோளத்தை கலட்டி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க இந்த சோளம் எவ்வளோ அழகாக கலந்து வருதுன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு செகண்ட் மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா கத்தியால் எடுத்து கட் பண்ணுறது. அது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஆனால் இந்த மெத்தட்டுக்கும் முதல் செஞ்ச மெத்தட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா முதல் செய்த மெத்தட்டில் உங்களுக்கு சோளம் எந்த டேமேஜும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு எடுக்க முடியும். ஆனால் இந்த மெத்தட்டில் நீங்கள் வெட்டுற நேரம் சோளத்தோட அடியில் உங்களுக்கு வெட்டுப்பட்டு தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். வாங்க நாங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். அவித்த சோளம், 2 சீஸ், 1 கப் ஃப்ரெஷ் மில்க், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் பாலை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிற பேனில் இந்த பாலை ஊற்றிக்கொள்ளுங்க. பால் ஊற்றின பிறகு பால் சூடாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேனில் வச்சிருங்க. இப்போ ஓகே. பிறகு நாங்கள் செய்து வைத்திருந்த சோளத்தை எடுத்து இந்த பாலோடு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்க. சோளம் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதை நல்லா கிளறி விட்டு விடுங்க. இனி நாங்கள் தேவையான மிச்ச இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி கொள்ளுவோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பெப்பரை எடுப்போம். தேவையான அளவு பெப்பர் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்து அதில் ஒரு சிறிய சிட்டிகை அளவு பெப்பரை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி விருப்பம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அதுவும் டீஸ்பூனில் ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நான். பிறகு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி கொள்ளணும். சீஸ் நீங்கள் எந்த பிராண்ட்லேயும் எடுக்கலாம். நான் கொத்மலை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 2 கியூப் சீஸ் ஆட் பண்ணி கொண்டீங்கன்றால் போதும். உங்களுக்கு இன்னும் சீஸி வேணுமென்றால் இன்னும் ஆட் பண்ணி கொள்ளலாம்.
இந்த சீஸை 1 மினிட் மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. இந்த சீஸ் கொஞ்சத்தில் மெல்ட் ஆகும். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சீஸை துண்டாக உடைத்து விடுங்க. அப்போது அந்த சீஸ் உருகி நல்ல ஒரு சீஸி க்ரீமியாக ஒரு நல்ல பதத்துக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி உங்களுக்கு விதவிதமான ஃபுட்ஸ் ரெசிபீஸ் வேணுமெண்டா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சீஸ் நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி அந்த பால் நல்ல ஒரு பதத்துக்கு வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, நல்ல ஒரு பதத்துக்கு எங்களோட சீஸ் கார்ன் ரெடி ஆகிட்டு. ஒரு பவுல் எடுத்து அதை பரிமாறிக்கொள்ளுங்க. பாருங்க, சூப்பரா சீஸ் கார்ன் ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே எவ்வளோ க்ரீமியா யம்மியா இருக்குதுன்னு பாருங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ப்ளீஸ் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.